வல்லக்கோட்டை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. உற்சவர் அருள்மிகு கோடை ஆண்டவர். அம்மன் அருள்மிகு வள்ளி தேவசேனா. தலவிருக்ஷம் பாதிரி மரம். தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம். ஆகமம் காமிகம். பழமை 1000 2000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் கோடை நகர். ஊர் வல்லக்கோட்டை. மாவட்டம் காஞ்சிபுரம். மாநிலம் தமிழ்நாடு. பாடியவர்கள் ஸ்ரீ அருணகிரிநாதர். ஞாலமெங்கும் வனைத்தற்று கடலாலே நாளும் வஞ்சி எற்றைக்கும் வசையாலே ஆலமுந்து மதித்தழற்கும் அழியாது 2 புயத்தனைக்கு வருவாய். கொலமன்று குரத்தியை தழுவு மார்பா கோடையம் பத்தி உற்று நிற்குமையில் வீரா கால நெஞ்சவரை தொலைத்த முதல் வானோர் கால் விலங்கு கலைத்தெடுத்த பெருமாள். திருப்புகழ் பாடி அமைத்தருளிய அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தல யாத்திரை செய்து வருகையில் திருப்போரூர் திருமுருகப் பெருமானை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என்று நினைத்து கொண்டே இரவில் அங்கு தங்கினார். சுவாமிகளின் கனவில் கோடை நகர் குமரன் தோற்றமாகி, என்ன அருணகிரியாய் வல்லக்கோட்டையினை மறந்தனையோ என்று கூறி மறைந்தார். கண்விழித்தார் சுவாமிகள். திருத்தணி செல்லும் முன் வல்லக்கோட்டை முருகனை தரிசித்து திருப்புகழ் பாமாலை பாடி மகிழ்ந்தார். அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகழ் பாமாலை 8 பாடல் கொண்டது. கணநாதனே கணநாதனே எங்கள் கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே கணநாதனே எங்கள் கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே பிரணவஸ்வரூப ஞான கணேಶ பிரணவஸ்வரூப ஞான கணேಶ கணநாதனே எங்கள் கணநாதனே கணநாதனே. பரணி கார்த்திகை நாட்களிலும் முருகனுக்குரிய அனைத்து நாட்களிலும் விசேஷ பூஜை அமைகின்றது. தேவைரர்ச்சித பாதுகாம் சசமுகீம் சேனானி வாமே ஸ்திதாம் திவ்யாம் பூஷண பூஷிதாம் திரணயனா சேனாம் திரிபங்கீம் பஜே.
இலஞ்சி என்னும் தேசத்தில் சலங்கொண்ட சோழபுரம் என்னும் நகரை பகீரதன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்தார். இம்மன்னனை காண்பதற்கு ஒரு முறை வருகை புரிந்தார் நாரத மகரிஷி. ஆனால் அம்மன்னனோ மிக்க ஆணவத்தினால் அவமதித்தான் மகரிஷியை. அதிக சினத்துடன் மகரிஷி வனத்திற்கு சென்றார். திக்விஜயம் செய்து வரும் அசுரன் கோரனை மகரிஷி கண்டு, கர்ப்பம் கொண்டுள்ள பகீரத மன்னனை வென்றால் உனது திக்விஜயம் பூர்த்தியாகும் என்று சொல்லிச் சென்றார். அந்த அசுரன் கோரன் பகீரத மன்னனை போரில் வென்றான். அனைத்தும் இழந்த பகீரத மன்னன் வனம் சென்றான். அங்கு நாரத மகரிஷி வருவதைக் கண்டு வீழ்ந்து வணங்கி, என்னை மன்னித்து நல்வழி காட்டிடுங்கள் என்று வேண்டினான். நாரத மகரிஷி மனம் மகிழ்ந்து தூர்வாச முனிவரிடம் சென்று கேட்டால் இதற்கு வழி உண்டு என்று கூறினார். பகீரதனும் கானகத்தில் அல்லல் பட்டு இறுதியாக துர்வாச முனிவரிடம் சென்று வணங்கி நடந்ததை கூறி மனம் வருந்தி நல்வழி காட்டுங்கள் என்று முறையிட்டான். துர்வாச முனிவரின் உபதேசப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பாதிரி மரத்தடியில் முருகப்பெருமானை வழிபட்டு அழியா பேறு பெற்றான். அம்மன்னன் அமைந்த ஆலயமே வல்லக்கோட்டை திருத்தலத்தில் அமைந்துள்ள திருவாலயமாகும். அம்மன்னன் வழிபட்ட மூர்த்தியே வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் கூடிய கோடை ஆண்டவன். அற்புதமான திருத்தலம். 7 அடி உயரமுள்ள முருகன் 6 படை வீடுகளைப் போல் இதுவும் பேறு பல பெற்ற இவ்வூர் இருந்துள்ளது. இவன் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து வந்தான். பொறுத்து பார்த்தார்களாம் தேவர்கள். அரக்கனது துன்பம் மிகவும் அதிகமானவுடன் திருமுருகப் பெருமானிடம் சென்று முறையிட்டனராம். திருமுருகப் பெருமானும் தேவர்களின் குறைகளை கேட்டு அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது,
அச்சம் வேண்டாம் என்று அபயம் அளித்தார். அதன் பின் அசுரனை வதம் செய்து அவனது விருப்பப்படி இவ்வூரை வல்லன் கோட்டையாக்கினார். இதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டையானதாக திருத்தல வரலாறு தெரிவிக்கிறது. தமது குருவாகிய பிரகஸ்பதியிடம் திருமுருகப் பெருமானை வழிபட்டு அருள் பெறுவதற்காக ஒரு சிறந்த இடத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டானாம். அதற்கு பிரகஸ்பதியும் மண்ணுலகில் வல்லக்கோட்டை என்னும் திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் திருமுருகப் பெருமானை வழிபட்டு நலம் பெறுவார் என்று அருள்பாலித்தார். தேவேந்திரனும் இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்து தனது வஜ்ராயுதத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை அமைத்து அந்த புனித நீரால் திருமுருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது இஷ்ட சித்திகளை பெற்றுச் சென்றான். ஆகவே இத்திருத்தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் எனவும் போற்றப்படுகின்றது. यदा तेऽप्यनन्तं महावाञ्छितं सर्वकामान् भवन्ति। ॐ अस्य श्रीसुब्रह्मण्य षोडशनामस्तु। வல்லக்கோட்டை அருள்மிகு பள்ளி தேவசேனா சமேத் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அற்புதமான திருத்தலம். அழகன் முருகனின் திருவிளையாடல் அமைந்த திருத்தலம். திருக்கோயில் திறக்கும் நேரம் காலை 5:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. सृष्टिभावं
राय नमो अस्तु ॐ प्राणाय नमः ॐ प्राणायामपरायणाय प्रवाहनाय नमः ॐ शरवरो भवाय षडाननं चन्दनलिप्तगात्रम्